சேலத்தில் திருமலைகிரி பகுதியில் வீச்சரிவாளுடன் சுற்றியதை தட்டி கேட்ட நபர் ஒருவரை ரவுடி வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் திருமலை இணைந்திருக்கிறார். திருமலை, இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ரவுடி யார் என தெரிய வந்திருக்கிறதா? அடிபட்டவருக்கு இப்போ சிகிச்சை எந்த நிலையில் அளிக்கப்படுகிறது? லவண்யா, சேலம் திருமலைகிரி சந்தப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ரவுடியான மணிகண்டன் என்பவர். இவர் நேற்றைய தினம் வள்ளுவர் தெரு பகுதியில் பெரிய வீச்சரிவாளுடன் வலம் வந்திருக்கிறார். அப்போது அங்கிருந்தவர்களையும் மிரட்டியுள்ளார். இதனை கண்டு அஞ்சு அந்த பகுதி மக்கள் மற்றும் சிறுவர்கள் பயந்து ஓடிய நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த லிங்கேஸ்வரன் என்பவர் ரவுடியை தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரவுடி மணிகண்டன் லிங்கேஸ்வரனை வீச்சரிவாளால் வெட்டியுள்ளார். இந்த தாக்குதலின் போது நல்வாய்ப்பாக அந்த வீச்சரிவாள் லிங்கேஸ்வரனின் வீட்டின் மேற்கூரையில் பட்டு அவர் மேல் லேசான சிராய்ப்பு ஏற்பட்டதால் உயிர் தப்பினார். இதனை அடுத்து லிங்கேஸ்வரன் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் ரவுடி மணிகண்டன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த இரும்பாலை காவல் துறையினர் தப்பி ஓடிய ரவுடி மணிகண்டனை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் ரவுடி மணிகண்டன் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த குற்ற வழக்கு சமீபத்தில் பிணையில் வெளிவந்ததாகவும் கூறப்படுகிறது. நாள்தோறும் கையெழுத்திட்டு வந்த நிலையில் தற்போது பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக வீச்சரிவாளுடன் அவர் வலம் வந்தது அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி திருமலை.